மண் பாத்திர தோசைக்கல் வந்து எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2 நாள் வந்து சாதம் வடித்த தண்ணியில் ஊற வைக்கணும். தோசைக்கல் மூழ்கிற அளவு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து சாதம் வடித்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். டெய்லி சாதம் வடிக்கையில் அதோட தண்ணியை எடுத்து சேர்த்து வச்சு இதில் சேர்த்துக்கலாம். நான் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இந்த மாதிரி 2 நாள் ஊற வச்சா போதும். மண் தோசைக்கல் 2 நாளாக நல்லா ஊறிடுச்சு. நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா தேய்ச்சி விடலாம். இப்போ இதை வந்து ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கணும். ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஒரு வெங்காயம் எடுத்துக்கணும். வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெயில் நனைச்சிட்டு தோசைக்கல்லில் தடவிக்கலாம். சுற்றி இந்த மாதிரி தடவி வைக்கணும். ஒரு நாள் நைட் முழுதும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஊற வச்சிடலாம். இப்போ இந்த கல்லில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி 1 நாள் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தோசை இதெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பழக கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பழகிடுச்சுன்னா நல்லா வரும். கல்லில் வெங்காயத்தில் எண்ணெய் தடவி தேய்ச்சி தோசை சுட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2-3 தோசை ஒழுங்காக வராது. சைவம் மட்டும் சாப்பிட்றவங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் தோசைக்கல்லில் தடவி பழக்கணும். அசைவம் சாப்பிட்றவங்கன்னா முட்டை தோசை அடிக்கடி இதில் சுட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா பழகும் கல். தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து தனியாக கரைச்சி எடுத்துகிட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டில் சுடுறது சாப்பிட வேண்டாம். ஓரம்லாம் எண்ணெய் விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 தோசையை சுட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுறது நம்ம சாப்பிட்டுக்கலாம். பழைய மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சால் வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இருக்காது. ஒரு 2-3 தோசை ஒழுங்காக வராது. அடுத்தடுத்த தோசை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பழகிறது இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். நல்லா பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா வரும். இப்போ ஒரு முட்டையை உடைச்சி கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ உடைச்ச முட்டையை ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம கல்லில் இந்த மாதிரி முட்டை தோசையாக சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கல் வந்து நல்லா வலுவலுப்பாகிடும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும்.